Praise the Lord. Hallelujah. தாவீதினுடைய வாழ்க்கையினுடைய சூழல், அது நிமித்தமாய் அவரால் பாடப்பட்ட பாடல்கள், அது தேவனுடைய வார்த்தையாக நம்முடைய காதுகளில் துணிக்கும் பொழுது நாம் வாழ்கிற சூழ்நிலைக்கு அவைகள் மிகுந்த ஆறுதலையும் தேறுதலையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 58ஆம் சங்கீதம். இந்த சங்கீதம் அல் தஷ்கேத் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை நீங்கள் தலைப்பின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். தான் கெட்டு போகாதபடிக்கு அல் தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். அதாவது டூ நாட் டெஸ்ட்ராய், அழிக்காதே, அதுதான் அல் தஷ்கேத் என்ற எபிரேய வார்த்தைக்கான பொருள். இது தாவீதினுடைய ஒரு மிக்தாம் என்கிற சங்கீதம், ஒரு கோல்ட் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அதாவது அழிக்கக்கூடாது என்பதுதான் தாவீதினுடைய பொருளாய் இருக்கிறது. மிக்தாம் தங்கம். மிக்தாம் என்ற சங்கீதம் எல்லாமே தங்க சங்கீதங்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது மிக்தாம் என்கிறதான அந்த வார்த்தையினுடைய மூலச்சொல்லினுடைய ஒரு சரியான பொருள் என்னவென்று சொன்னால், ஒரு உலோகத்தை பொறித்தல் அல்லது முத்திரையிடுதல் என்பதாகும். எனவே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேலைப்பாடு, ஒரு சிற்பத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஒரு உலோகத்திலே ஒரு அற்புதமான வேலைப்பாடு செய்யப்பட்டிருந்தால் எப்படி அந்த உலோகம் காணப்படுமோ அதை போன்றதாகும் இந்த சங்கீதம். எனவே இந்த சங்கீதம் ஒரு கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிற ஒரு சங்கீதத்தை போல ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால இந்த கண்ணோட்டத்தோடு கூட இந்த சங்கீதத்தை நாம் படித்தால் இந்த சங்கீதம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் துன்மார்க்கமான நியாயாதிபதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை விடுகிறார். முதல் 2 வசனங்களை வாசிப்போம். மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள். தவறாக ஆட்சி செய்கிறவர்களுக்கு, நியாயமில்லாதவர்களுக்கு, தவறாக ஆட்சி செய்கிற நியாயாதிபதிகளுக்கு, தீர்ப்பு சொல்லுகிறவர்களுக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனித்தீர்களா? நிதானமாய் நியாயம் தீர்க்கிறீர்களா என்று சொல்லுகிற ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது தப்பியோடின தாவீதிற்கு இவர்கள் மரண தண்டனை விதித்திருக்கிறார்கள். அவனை ஒரு துரோகி என்று சொல்லி சித்தரிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை பார்த்து அவர்களுடைய நேர்மையை ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக இவர் கொண்டு வருகிறார் என்று சொல்லி நீங்கள் கவனிக்கிறீர்கள். தாவீதை ஒரு தப்பி ஓடினவனாக, அதாவது குகைக்குள் இருப்பவராக நாம் இப்படி கற்பனை செய்து கொள்கிறோம். அதாவது அந்த ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமான சில நண்பர்கள் அவரை துரோகி என்று சொல்லி அறிவிக்கிறார்கள். மரணத்திற்கு தகுதியானவர் இந்த தாவீது என்று சொல்லி அறிவிக்கிறார்கள். ஆகையினால தாவீதினுடைய இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அநீதிக்கு எதிராக அவர் கொடுக்கும் ஒரு குரல், அநீதியை கண்டு இவர் அடைகிற கோபம், அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த சங்கீதம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். தாவீதை கொல்லவும் சவுல் முயற்சிக்கிறார். ஆனால் அவரோ பாலைவனங்களிலே, என்கேதியிலே, அதுல்லாம் குகைகளிலே, இப்படிப்பட்ட இடங்களிலே இவர் தஞ்சமடைகிறார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்கள். தாவீது அதாவது சவுலுடைய காரியத்திலிருந்து, சவுலுடைய பிரசன்னத்திலிருந்து அவர் தப்பி ஓடி போகிறார். சவுல் ஒரு ஆலோசனை குழுவை கூட்டி தாவீதை என்ன செய்யலாம் என்று சொல்லும் பொழுது, தேடப்படும் ஒரு குற்றவாளியாக அவருக்கு மரண தண்டனை அறிவிக்கிறார்கள். தாவீது துரோகம் செய்த ஒரு மிகப்பெரிய குற்றவாளி என்று தீர்ப்பு கொடுக்கிறார்கள். இது தாவீதுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அதுதான் இந்த சங்கீதத்திற்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்து விடுகிறது. தாவீது இங்கே மற்றவர்களுடனே பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் சவுலை பிரியப்படுத்த பார்க்கிறார்கள். தாவீதை ஒரு கலகக்காரனாக, குற்றவாளியாக, அவன் துரோகியாக அறிவிக்கிறார். அந்த அறிவிப்பு தான்
இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டது. அதனால்தான் இந்த சங்கீதம் அல் தஷ்கேத் என்கிறதான தலைப்பை கொண்ட சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. அதனால்தான் அவர் கேட்கிறார், நீதிபதிகளை பார்த்து கேட்கிறார், உண்மையிலேயே நீங்கள் நீதியைத்தான் பேசுகிறீர்களா? நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களா? நீங்கள் ஏன் இப்படி அநீதி செய்கிறீர்கள் என்கிற கேள்வி அவர் முன்வைக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இந்த நீதிபதிகளை பார்த்து அவர் சொல்லும் பொழுது சர்ப்பத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களுடைய நாவில் இருக்கிறது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு கேடு உள்ள ஒரு நியாயாதிபதிகளாக, அரசாட்சி செய்கிறவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அதனால் சங்கீதக்காரன் ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் வைக்கிறான். 6வது வசனத்தில், தேவனே அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும், கர்த்தாவே பால சிங்கங்களின் கடவாய் பற்களை நொறுக்கி போடும். தாவீது வைக்கிற விண்ணப்பத்தை கவனிங்கள். ஆண்டவரே, அவர்கள் வாயில் உள்ள பற்களை உடைத்து விடுங்கள். இவர்கள் மிகவும் ஆபத்தான நீதிபதிகள், நியாயாதிபதிகள். ஆகையினாலே கடவுளே, தேவனே, ஆண்டவரே, அவர்களை நீங்கள் தண்டியுங்கள் என்கிற விண்ணப்பத்தை சங்கீதக்காரன் முன்வைக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல் தஷ்கேத் என்று அழைக்கப்படுகிறதான அற்புதமான இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கிற அற்புதமான பாடங்கள் என்ன என்பதை நீங்கள் வரிசைப்படுத்தி பார்ப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உலகத்திலே நீதி செய்கிறவர்கள் இல்லை, நியாயம் செய்கிறவர்கள் இல்லை. நியாயத்தை புரட்டுகிறவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நியாயத்தை புரட்டுகிறவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய வாயில் பாம்பின் விஷத்தை விட கொடுமையான விஷம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவன் தான் உண்மையான நியாயாதிபதி என்று சொல்லுகிறார். கடைசி வசனத்தில் இதை சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். யார் சொல்லுவார்? மனுஷன். நாம் சொல்லுவோம், மெய்யாய் நீதி செய்கிற ஒரு தேவன் உண்டு என்று மனுஷன் சொல்லுவான். இந்த உலகத்துல நமக்கு நீதியையும் நியாயத்தையும் சரியான தீர்ப்பையும் சொல்லுகிற ஒரு நபர் இருக்கிறாரா என்று சொல்லி கேட்டால் மனிதர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் இல்லை. புரட்டி பேசுகிறவர்கள், நம்மேல் வீண் பழி சுமத்துகிறவர்கள், நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கிறவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மேல் சுமத்துகிற குற்றத்தில் நியாயம் இல்லை. அவர்கள் நம்மை சொல்லுகிற தீர்ப்பிலே உண்மை இல்லை. உண்மைக்கு புறம்பாக, நியாயத்திற்கு புறம்பாக செயல்படுகிற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் மூலமாக தேவன் ஒருவர்தான் நியாயாதிபதி, அவர் ஒருவர்தான் நியாயம் செய்ய முடியும் என்கிறதான விஷயத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லுகிறார். ஆகினால இன்றைக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அல் தஷ்கேத், அழிக்காதே ஆண்டவரே என்கிறதான ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். இந்த அல் தஷ்கேத் என்கிறதான வார்த்தை யாருக்கெல்லாம் பொருந்தும் என்று சொல்லி கேட்டால், யாரெல்லாம் தேவனை அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்களை அனைவருக்கும் இந்த அல் தஷ்கேத் என்கிறதான வார்த்தை பொருந்துகிறதா இருக்கிறது. தேவனே உண்மையான நியாயாதிபதி, சரியான நியாயாதிபதி, நியாயமான நியாயாதிபதி என்பதை சங்கீதக்காரன் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோமே. அந்த தேவனிடத்துல நம்ம நியாயத்தை விட்டு விடுவோம், அவர் பார்த்து கொள்ளுவார் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை சந்தோஷத்தோடு நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அற்புதமான காலை பொழுதிலே அல் தஷ்கேத் என்று சொல்லி நாங்கள் உம்மை பார்த்து சொல்லுகிறோம், எங்களை அழிக்காதீங்க ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற மக்கள் தவறான நியாயத்தை சொல்லுகிறவர்கள், தவறான தீர்ப்பை சொல்லுகிறவர்கள், நியாயத்தை புரட்டுகிறவர்கள், சர்ப்பத்திற்கொப்பான விஷம் அந்த அவர்களுடைய வாயில் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் அறிக்கை செய்கிறோம், நீரே உண்மையுள்ள தேவன், உண்மையுள்ள நியாயாதிபதி, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்துங்க ஆண்டவரே. தவறான தீர்ப்புகளின் மூலமாய் இந்த சூழ்நிலையிலே, இந்த இடத்துல
இந்த ஜெபத்தில் பங்கெடுத்தவர்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தைகளின் மூலமாக அவர்கள் ஆற்றப்படட்டும், தேற்றப்படட்டும், அவருடைய வாழ்க்கை சீர் செய்யப்படட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமுமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.